ஜல்லிக்கட்டை தேர்தல் பிரச்சாரத்துல ஆளாளுக்கு அந்த பக்கம் போறாங்க, இந்த பக்கம் போறாங்க. நீங்க எந்த பக்கம் போறீங்க? எந்த பக்கமும் போகல. இன்னைக்கு இருக்கிற பக்கத்தவே பார்க்கலாம். மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வராரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. எதிர்க்கட்சி தலைவர் எங்க போறாரு? அல்வா வாங்குறதுக்கோ ஆப்பிள் வாங்குறதுக்கோ வரல, திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு சூப்பரா வந்து இறங்கிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவரை வரவேற்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வழக்கமா சால்வை, பூங்கொத்து, மாலை இதெல்லாம் போட்டுதான் வரவேற்பாங்க. ஆனா இவங்க வரவேற்கிறதுக்கு கூட்டத்துக்குள்ள ஒரு வாள் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த வாழெல்லாம் வாங்கிட்டு எப்படியோ வண்டியில ஏறி ஒரு வழியா கல்யாணத்துக்கும் போயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் 71 வருஷமா கட்சியில இருந்திருக்கேன், எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. யார் எடுக்கிறா சொல்லு. 72 யாரும் எடுக்க சொல்லு. தம்பி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா அவருக்கு. சரி, யாரோ ஒருத்தர் எடுங்க அப்படின்னா அவர் கையில போன் இல்ல. திருநெல்வேலியில ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாருன்னு சொல்லியிருந்தோம். அந்த கல்யாணத்துல மணப்பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அம்மாவும் எக்ஸ்எம்பி, அப்பாவும் எக்ஸ்எம்பி. அதனாலதான் வந்து இங்க இருந்து கிளம்பி கல்யாணத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அதோட அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த கல்யாண பொண்ணு பிறந்தப்ப அப்படின்னு பிறந்திருப்பாங்களே, அப்ப அவங்களுக்கு பேர் வச்சதும் வந்து ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி அவங்க கல்யாணத்தை இப்ப நடத்தி வைக்கிறதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு அந்த மேடையில ஒருத்தர் பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லி. இதெல்லாம் இருக்கட்டும், அவரோட பாடிய துதியை கவனித்தீரா? கவனித்தேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கெல்லாம் உயிர் மூச்சாய் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வருகின்ற அவர் முகத்தை பாருங்கள், அவர் சிரிப்பை பாருங்கள். நாளை 2026 கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்ற இருக்கின்ற எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இதோ வாழ்த்து கூறுகிறார்கள். வந்துட்டாரியா? வந்துட்டாரு. மைக்க கண்டதும் வந்துட்டாரு. யாரு வந்துட்டா? திரும்ப பேசுற நீ. நான் பேசவே ஆரம்பிக்கலையே. ரொம்ப பேசுற நீ. ஏன் பேசவே ஆரம்பிக்கல? பேசுனதே திரும்ப பேசுறீங்க. இன்னும் பேசவே ஆரம்பிக்கலங்க. இப்ப பேசுனீல, அதத்தான் சொன்னேன். ஓ, நீங்க வந்து ஜெயக்குமார் அவர்கள் பேசுனத பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ நான் ஒரு கட்சி அலுவல் காரணமா வந்து வெளியூர் சென்றேன், திரும்பி வந்தேன். சரி, உங்களை மீட் பண்ணதுக்காக பண்ணேன். ஆமா, அவர் வந்து கரசேவை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கரசேவைக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல, 1993 செல்வி ஜெயலலிதா அவர்கள், அம்மா அவர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட 20 லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுங்கிறாங்க. அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க. 2003 பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம். ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, முட்டி வலி அதனால ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன், இடுப்பு வலி அதனால போக மாட்டேன். அதனால இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்றேன். வழக்கம் போல 2 பேத்துக்கும் முட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அரசியலை விட்டே போயிடுறேன்னு. அரசியல் விட்டு போறாரா? எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலேருந்து நான் வந்து விலகிறேன். நான் கரசேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு ராமர் மசூதியை இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி அது இதுவும் ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களும் மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்போ கரசேவைக்கு ஏதோ ஆள் இருந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு நான் கூட தான் இந்த அம்மா கூட 91, 96 அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு, இதே மாதிரி தொடர்ந்து அண்ட புழுகு, ஆகாச புழுகுகளை புழுகி அதிமுகவிடம் வாங்கி கட்டிக் கொள்வதே அவர்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுகவை சீனும் வாங்கி கட்டிக்கணும், அந்த அடிப்படையில் வாங்கி கட்டியிருக்காரு. நீ இனிமேலாம் வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து நிறுத்துறது நல்லது. அண்ணாமலை பொதுவா பிரஸ் மீட் அப்படின்னாலே ஒரு பிலாசபி சொல்லணும்ல. இவர் ஏதாவது சொல்லியிருக்காரப்பா? ஆமா, சுட வச்ச பாலை குடிச்சா எப்படி சுருக்குன்னு சுட்டதுக்கு அப்புறம் ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, சூட வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனா அவன் என்ன பண்ணுவானா, மோரை பார்த்தவன கூட ஊதி தான் குடிப்பானா, ஊதி தான் குடிப்பான். அதே மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து திருப்பி அடித்தாலும் எவ்வளவு அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலை அந்த போக்கு இருக்கின்றது. நடிகரா? எந்த நடிகரை சொல்றீங்க? ஐயோ, நடிகர் நான் சொல்லல, என் வாயை வாடகை இழுத்து வழக்கு வர வச்சிடாதீங்க. நான் இது வந்து டி.கே. இளங்கோவன் அவர்கள் சொல்றாரு.
ஆமா, ஆளுநர் அவர்களை குறிப்பிட்டு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒன்றிய அரசாங்கத்தின் புள்ளிவிவர கணக்கிலேயே தமிழ்நாடு கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்த மாநிலமாக இருக்கிறது. 2ஆம் இடத்திலே தமிழ்நாடு தான் இருக்கிறது. ஆர்.என். ரவி பிறந்த பீகார் இல்லை. தமிழ்நாடு கல்வியில 2ஆம் இடத்துல இருக்கு, பீகார் கிடையாது. அதாவது அவருடைய மாநிலத்தை சொல்றாரு. இவர் எப்பயுமே வந்து சொல்றதை தான் பேசுறாரே தவிர சொந்தமா யோசிச்சு பேசுறதே கிடையாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறார் என்றால், தமிழர்கள் விடுதலை போராட்ட வீரர்களை மதிப்பதில்லை என்று சொல்கிறார். தமிழ்நாட்டிலே அவர்களை பற்றி, தமிழ்நாட்டை போல விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பெருமையை உயர்த்தி பிடித்த மாநிலம் இந்தியாவிலேயே கிடையாது. ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய கல்வி முறையில வந்து நேஷனல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்லாம் அதிகமா இல்ல. National freedom movement in our history and political science curriculum, and curriculum is filled with Dravidian movement, filled semester after semester. It was a movement, it impacted life of the people, it had a significant impact, and it has to be part of the history. Dravidian movement has to be part of our history. But that does not mean that was the only history. எங்க பார்த்தாலும் டிராவிடியன் மூவ்மெண்ட் ரிலேட்டடா தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அதற்கு தான் டி.கே. இளங்கோவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. தமிழகத்திலே படித்தவர்கள் பொறியாளர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் மக்கள் அங்கே உள்ள பல நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக அந்தந்த நாடுகளில் சென்று பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதே நம்முடைய கல்வித்தரத்தின் பெருமையை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இதையெல்லாம் அழித்துவிட்டு உத்தரப்பிரதேச பீகார் கல்வி முறையை இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள படித்த மாணவர்களை மீண்டும் மனு தர்ம மாணவர்களாக மாற்றுவதற்கான எண்ணத்திலே அவர் செயல்படுகிறார். உதயசூரியன் கூட கூட்டணி வச்ச இவர் சுடும் சூரியனுக்கு கூட பொறுத்துக் கொள்வாரே தவிர வெப்பத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் என்ன செஞ்சிட்டார்னா, வாட்டர் கேன்ல இருக்கிற தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டாரு. बेरोजगार युवाओं के बैंक अकाउंट में गर्मी है काफी. ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல பயங்கரமா பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிரச்சாரம் பண்ண முடியல, வெயில் தாங்க முடியலப்பா சோபா அப்படிங்கிற மாதிரி வாட்டர் பாட்டில கையில எடுத்து அப்படியே தலையில ஊத்திட்டு, என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு தண்ணி எடுத்து குடிச்சாரு, டபக்குன்னு தலையில ஊத்திட்டாரு. ஆமா, அந்த தண்ணி எடுத்து ஊத்துனதுமே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்னையா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. 400 தொகுதிகளிலும் மலர்ந்தே தீர்வோம் அப்படின்னு யார் சொல்றா? அமித்ஷா அவர்கள். ஓ ஆமா, அவர் வந்து பிரச்சாரத்தின் போது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமா, அவங்களுடைய பிரச்சாரத்துல எப்பயுமே இந்த 400 விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த 400க்கு மேல நாங்க ஜெயிச்சிருவோம், அதுக்கு மேல வரதெல்லாமே எங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர் மாதிரி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஜூன் 4ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு டான்னு என்ன தெரிஞ்சிரும், ரிசல்ட் எல்லாம் என்னன்னு ஓரளவு தெரிஞ்சிரும். ஆமா, ரிசல்ட் தெரிஞ்ச உடனே 3 மணிக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து 3 बजे राहुल बाबा प्रेस कॉन्फ्रेंस करेंगे कि ईवीएम में खराबी थी इसलिए हम चुनाव हार गए. ஈவி மிஷின்ல அவங்க ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா ஒவ்வொரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்பையும் தோத்த கட்சிக்காரங்க சொல்ற டைலாக் தான் இவரும் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி அவர்கள் கிளம்பி உடனே பேங்காக்கும் போயிடுவாரு. और राहुल बाबा गर्मी थोड़ी बढ़ते ही बैंकॉक, थाईलैंड, इटली चले जाते हैं. நாற்காலிக்காக ஆசைப்படுற இவங்க உட்கார நாற்காலிகளெல்லாம் அடிச்சு துவைச்சு காய போட்டு பூமிக்குள்ள இறக்கி விட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. பீகார்ல நடந்த சம்பவத்தை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அங்க ஒரு கேசரி அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ஞாபகத்துக்கு வரும். அது அதுல கேசரிலால் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு. ஆனா அங்க பிரச்சாரம் நடக்குதோ இல்லையோ சம்பந்தமில்லாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. கத்திரிக்கோள் எல்லாம் காட்டி பெரிய அளவுல கொஞ்சம் கத்திரிக்கோள் வந்து அவங்களுடைய சின்னமா இருக்கும்பா. அவங்களோட சின்னம் கத்திரிக்கோள் தான், ஆனா அதுக்குன்னு இவ்வளோ பெரிய சைஸ்ல கத்திரிக்கோளை காட்டிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி டிஜே பார்ட்டி எல்லாம் போட்டு ஒரு வைப்ல தான் இருந்தாங்க. பிரச்சாரம் நடக்கல, அங்க டிஜே பார்ட்டி தான் நடந்திருக்கு. அவர் வேற சிங்கர் போல, அந்த பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கே, நம்மளோட இடிதாங்க என்ன எங்க போனாரு? அண்ணன் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா கொடம்படிக்கையோட வந்துருவாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாக்கெடுப்பு நாள் நெருங்க
துடுப்பில்லாத படகாக கரை சேருவோமா சேரமாட்டோமா என்ற படபடப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார் கொடைமலை. பாவம், தோல்வி பயம் அவரை துரத்தி கொண்டு வருவதால் எங்கே ஓடுவது, எப்படி ஓடுவது, காலில் சக்கரம் கட்டி கொண்டு ஓடலாமா என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அவர் நிலையை பார்த்தால் ஓடை இல்லாத ஓடமாக கரையில் ஒதுங்கி விடுவார் என்பது தெரிகின்றது. அப்படி இப்படி என்று ஏதாவது செய்தாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்ள முடியுமா என்று கடிகாரம் உள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் கல்லாட்டம் ஆடியாவது ஜெயிப்பதற்கு வழியை தேடுகின்றார். ஆக எப்படியும் குட்டையை குழப்பி மீனை பிடிக்க குறுக்க நெடுக்க வலையை வீசி குழப்பங்கள் செய்யவே காத்து கொண்டிருக்கிறார். இவர் மீது நாம் வைத்து கொண்டிருக்கும் கண்களை போக்கஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அசரும் நேரம் பார்த்து ஆட்டத்தை கலைத்து விடலாம். அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கை நழுவி போகலாமா? ஆக அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அஞ்சாமல் கண் துஞ்சாமல் குடையுடன் நடைபோடும் கொடைமடைக்கு அடையாளம் கண்டு ஒட்டுமொத்த கூட்டத்தை ஊருக்கு அம்பலப்படுத்த வேண்டாமா? கூட்டும் போதும் கழிக்கும் போதும் எண்ணிக்கையில் ஒன்று குறைவானாலும் நம் வெற்றிக்கு பங்கம் வந்து விடாதா? நாம் படையோடு ஒன்று திரண்டு குடையுடன் வருபவருக்கு தடை விதித்து வெற்றி நமக்கே கிடைக்க விடை தேட வேண்டாமா? கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் கொடைமடைக்கு இடியின் ஆட்டத்தை கலைப்பதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்காதா? அடங்காமல் ஆடும் அவர் ஆட்டத்தை அடக்கிட அவர் எந்தெந்த வழிகளில் செயல்படுகின்றாரோ அந்தந்த வழியில் நோட்டமிட்டு தடுத்திட வேண்டும். அது உங்களுடைய கடமை என்று உங்களுக்கு ஆணையிடுகின்றேன். தோல்வியை அவருக்கு பரிசாக தந்து வெற்றி மகுடத்தை என் தலையில் சூட்டிட வேண்டும் என உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Kicha, 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 kicha,